அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மூத்த குடிமக்களான சஹாபா பெருமக்கள், சஹாபி என்கிற அந்த சொல் இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்குரிய தோழர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே, சஹாபி என்பது ஏதோ கல்லூரிகளிலே படித்துவிட்டு வாங்கக்கூடிய பட்டங்கள் அல்ல, பதவிகள் அல்ல. சஹாபி என்று சொல்லக்கூடிய சொல், அதனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு ஒரு வினாடி கழிந்திருந்தாலும், ஒரே ஒரு வினாடி கழிந்திருந்தாலும் அவர்கள் சஹாபி என்று அழைக்கப்படுகிறார்கள். சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே, உதாரணத்திற்கு சொல்ல வேணுமானால், ஒரு சஹாபி அவர் எந்த விதமான இபாதத்துகளும் செய்யவில்லை, எந்த விதமான சஜிதாக்களும் தொழுகைகளும் அவர்கள் நிறைவேற்றவில்லை, இஸ்லாத்தினுடைய எந்த கடமைகளையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து களிமாவை மொழிந்து, களிமாவை ஏற்று, அல்லாஹுவை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நபியாக ஏற்று திரும்பிய அந்த நபித்தோழர் தன்னுடைய வாகனத்திலே கால் வைத்து அவர் ஏறுகின்ற பொழுது தவறி கீழே விழுந்தார். அவர் எந்த இபாதத்தும் செய்யவில்லை, அமல்களும் செய்யவில்லை. அல்லாஹ்வினுடைய ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்கிற அந்த பெயருக்கு உரித்தானவராக அந்த நபித்தோழர் ஆகிவிட்டார் என்று வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த இஸ்லாமிய மூத்த குடிமக்கள் செய்த தியாகங்கள் நம்முடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை எப்படியெல்லாம் அந்த தோழர்களை வைத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியப்படுகிறோம். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிற பொழுது, ஏன் சஹாபி என்று சொன்னால், நபித்தோழர் என்று சொன்னால் அவர்களுடைய அந்தஸ்துகள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை, அல்லாஹ்வினுடைய வார்த்தையை தன்னுடைய உயிரையும் விட மேலானதாக அவர்கள் கருதினார்கள் என்பதற்கு வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது சஹாபிய பெருமக்களிடத்திலே கேட்கிறார்கள். இது என்ன மாதம் என்பதாக கேட்கிறார்கள், இது என்ன இடம் என்பதாக கேட்கிறார்கள், இது என்ன நாள் என்பதாக கேட்கிறார்கள். சஹாபிய பெருமக்கள் ஒரே ஒருமித்த குரலிலே சொன்னது, யா ரசூலுல்லாஹ், இது மக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இது மதீனா என்று சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மதீனா என்று சொன்னால் இது மதீனாவாக ஆகும். யா ரசூலுல்லாஹ், இது இந்த இடம் மதீனாவிலே இருக்கிறது, மதீனாவினுடைய இடம் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுபவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சஹாபிய பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை, அல்லாஹ்வினுடைய சொல்லை அப்படியே ஏற்று செயல்பட்டவர்கள். தன்னுடைய அறிவை, தன்னுடைய உணர்வுகளை அவர்கள் பயன்படுத்தாமல் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை அப்படியே கடைபிடித்தவர்கள் நபித்தோழர்கள். எனவேதான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, எனவேதான் அவர்கள் சஹாபாக்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நபித்தோழர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள் என்ற அந்த சொல்லுக்குரியவர்கள் சஹாபிய பெருமக்கள். எனவே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க வேண்டாம். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே அவர்களை பற்றிய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டாம். அவர்களை பற்றிய எந்த ஏடி சொற்களையும் என்னுடைய காதுகளுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை முன்வைத்துத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகத்திலே வளர்க்கப்பட்டது. எனவே முஹாஜிரீன்களாக, அன்சாரிகளாக, எந்த நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே ஏற்றம் பெற்றவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் என்பதை கவனத்தில் கொள்வோம். சஹாபா பெருமக்களை நாம் உள்ளன்போடு நேசிப்போம். சஹாபி என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த விஷயம். தன்னுடைய ஹபீபிற்கு யாரெல்லாம் தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். சஹாபா பெருமக்களை பொறுத்து அவர்களின் மீது நாம் நபியின் மீது நேசம் கொள்வதை போன்று சஹாபா பெருமக்களையும் நேசம் கொள்ள வேண்டும். அவர்களை நாம் கண்ணிய குறைவாக பேசிவிடவோ நினைத்து விடவோ கூடாது. அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வால் போற்றப்பட்டவர்கள் என்பதை கவனத்தில் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இஸ்லாமிய மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை உள்ளன்போடு நேசிப்போம்.
கண்ணியப்படுத்துவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.